செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் சாலையோர உணவு வணிகர்களுக்கான விழிப்புணர்வு மற்றும் பதிவு சான்றிதழ்கள் வழங்கிய மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்களின் உரை, மாமல்லபுரத்தில் இந்திய நாட்டிய விழா குறித்த செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இடம்பெறுகின்றன. முதலில் இடம்பெறுவது நேற்று சென்னையில் உணவு வணிகர்களுக்கான விழிப்புணர்வு மற்றும் பதிவு சான்றிதழ்கள் வழங்கி செய்தியாளர்களிடையே பேசினார் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன். அவர் பேசுகையில், உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டம் 2006 முதல் தரமான பாதுகாப்பான உணவுகள் வழங்கப்படுவதை உறுதி செய்யும் சட்டமாக இயற்றி நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. பழைய உணவு பழக்க வழக்கங்கள் மாறி துரித உணவுகளை விரும்பி உண்ணும் பழக்கம் தற்போது அதிகரித்து வருகிறது. குறிப்பாக குழந்தைகள் தொடங்கி இளைய சமுதாயத்தினரும் இந்த துரித உணவுகளை விரும்பி உண்ணும் பழக்கத்திற்கு இன்றைக்கு தங்களை ஆட்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அந்த உணவு ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லப்படுகிற இந்த உணவு வகைகளில் பாதுகாப்பற்ற உணவுகள் அதிகம் கண்டறியப்படுவதால் ஒவ்வாமை, சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, புற்றுநோய், வயிற்றுப்புண் போன்ற பல்வேறு நோய் பாதிப்புகள் சரியில்லாத உணவு பழக்க வழக்கங்களினாலே ஏற்படுகிறது. இந்த நிலையில் ஒவ்வொரு ஆண்டுக்குமே தமிழகத்தில் 1,00,000க்கும் மேற்பட்ட வகையில் வணிக நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. உணவு பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை இதுவரை தமிழ்நாட்டில் 7,08,763 உரிமங்கள் இந்த துறையின் சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. 7,00,000க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு உரிமம் வழங்கப்பட்ட உணவகங்களை அல்லது நிறுவனங்களையும் தவிர்த்து சாலையோர கடைகளிலும் இந்த உணவு என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. எனவே இந்த சாலையோர உணவகங்களில் பணியாற்றுபவர்களாக இருந்தாலும் அல்லது உரிமையாளர்களாக இருந்தாலும், அதேபோல் உணவகங்களில் பணிபுரிகிற தொழிலாளர்களாக இருந்தாலும் அனைவருக்குமே போதுமான பயிற்சி வழங்கப்படுவது என்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதனால்தான் கேன்டீன், மெஸ், சாலையோர கடைகளில் பணியாற்றுபவர்களுக்கு இந்த பயிற்சிகள் வழங்கப்படும் திட்டம் என்பது தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. உணவு பாதுகாப்பு குறித்த பயிற்சி, உணவு தொழிலில் ஈடுபடுபவர்கள் தரமான பாதுகாப்பான உணவுகளை தயாரித்தலுக்கான பயிற்சி, சேமித்து வைத்தல், கையாளுதல் மற்றும் தன் சுத்தம் குறித்து பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. பயிற்சிகளின் நோக்கம் உணவு பாதுகாப்பு குறித்த பயிற்சி பெற்ற திறமையான மனித வளத்தை மேம்படுத்துவதுதான். உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டம் விதிகளை இந்த பயிற்சி பெறுபவர்கள் தெரிந்து கொள்வது அவசியம். 2021க்கு பிறகு இன்று வரை 6,323 பயிற்சி வகுப்புகள் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டிருக்கிறது. இதுவரை 2,66,953 வணிகர்கள் இந்த பயிற்சியினை பெற்றிருக்கிறார்கள். இந்த ஆண்டு மட்டுமே 1,403 பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு 52,520 உணவு வணிகர்கள் பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். பயிற்சி பெற்றவர்களுக்கு உணவு பாதுகாப்பு மேற்பார்வையாளர் எனும் சான்றிதழும் தொடர்ந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவ்வாறு சான்றிதழ் பெற்றவர்களை தங்களுடைய நிறுவனங்களில் பணியமர்த்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலும் கடந்த காலங்களில் செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சூடான உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக் பைகளில் பொட்டலமிட்டு விற்பனை செய்வது குறித்து கண்டறியப்பட்ட கடைகளின் எண்ணிக்கை 11,025. அதன் மூலம் அபராதமாக விதிக்கப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதில் 16,62,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. உணவுப் பொருட்களின் பாக்கெட்டுகளில் உள்ள முகப்பு சீட்டில், லேபிளில் அந்த விவரங்கள் பொதுமக்களுக்கு புரிகிற வகையில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். அந்த லேபிள்கள் இல்லாதது, லேபிள்களில் குறைபாடு இருப்பது போன்றவற்றை கண்டறிந்து அந்த வகையிலும் இதுவரை 26,93,00,000 ரூபாய் பல்வேறு நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, வேளாண்மை துறையோடும் இணைந்து ஆர்கானிக் உணவுப் பொருட்களுடைய உற்பத்தி முறைகள், பரிசோதனை முறைகள் மற்றும் விற்பனைகள் குறித்து உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களிடத்தில் உரிய விழிப்புணர்வும் தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. 2022 தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு துறையில் இந்தியாவிலேயே முதலிடத்திற்கு இந்த துறை வந்தது.
ஃபுட் சேஃப்டி என்கின்ற வகையில் அந்த விருது நமக்கு வழங்கப்பட்டது. 2023 அது 3வது இடத்திற்கும் சென்றது. கடந்த ஆண்டு அது 2வது இடத்திற்கு வந்திருக்கிறது. இன்று மாமல்லபுரத்தில் ஒரு மாத கால இந்திய நாட்டிய விழா தொடங்குகின்றது. இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் சுரேகா தரும் தகவல்கள். மாமல்லபுரத்தில் இந்திய நாட்டிய விழா இன்று தொடங்குகிறது. ஒரு மாத காலம் நடைபெறும் இவ்விழாவிற்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் பங்கு பெறுகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் கடற்கரை கோவில், 5 ரதம், வெண்ணெய் உருண்டை பாறை, அர்ஜுனன் தபசு உள்ளிட்ட பல்வேறு பல்லவர் கால சிற்பக்கலை சின்னங்கள் உள்ளன. இந்த புராதன சின்னங்களை வெளிநாடு, உள்நாட்டு பயணிகள் நாள்தோறும் அதிக அளவில் வருகின்றனர். சர்வதேச சுற்றுலா பயணிகளை பொறுத்தவரையில் அக்டோபர் மாதம் முதல் துவங்கி மார்ச் மாதம் வரை அதிக அளவில் வருகின்றனர். இது குறிப்பிட்ட மாதங்களில் வெளிநாட்டு பயணிகள் வரும் சீசன் மாதம் என்பதால் குறிப்பாக சுற்றுலாவிற்கு திரளான சர்வதேச பயணிகர் நம் நாட்டு கலை, கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரிய விழாக்கள் உள்ளிட்டவை குறித்து அறிய ஆர்வம் காட்டுகின்றனர். இப்பயணிகளுக்கான தமிழக சுற்றுலாத்துறை டிசம்பர், ஜனவரியில் மாமல்லபுரத்தில் இந்திய நாட்டிய விழா நடக்கிறது. மாமல்லபுரம் கடற்கரை கோவில் வளாகத்தில் ஒரு மாத காலத்திற்கு நடத்தப்படும் இவ்விழாவானது தினசரி மாலை 6:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை பரதநாட்டியம், குச்சிப்புடி, கதகளி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் பாரம்பரிய நாட்டியங்கள், கரகம், காவடி உள்ளிட்ட நாட்டுப்புற கலைகள் நடத்துகின்றன. தற்பொழுது இந்த வருட நாட்டிய விழா இன்று தொடங்கி ஒரு மாத காலம் நடைபெறுகிறது. இவ்விழாவில் இங்கிலாந்து, ஜெர்மனி, இத்தாலி, ஸ்வீடன், கனடா, ஆஸ்திரேலியா, பெல்ஜியம், பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பங்கேற்கின்றனர். இவ்விழாவை முன்னிட்டு கடற்கரை கோவில் வளாகத்தில் ஒளிரும் மின் விளக்குகள் மற்றும் LED திரையுடன் திறந்தவெளி மேடை அமைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது குவைத் பயணத்தை மையப்படுத்தி இந்தியாவும் குவைத்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு உறவுகளை கொண்டுள்ளதாகவும், இரு நாடுகளுக்கும் இடையேயான பலதரப்பட்ட உறவுகளை இந்திய வம்சாவளியினர் மேலும் உறுதிப்படுத்துவதாகவும் அவருடைய சமூக வலைதள பதிவில் பதிவிட்டுள்ளார். இன்று தேசிய கணித தினம் கொண்டாடப்படுவதையொட்டி தலைசிறந்த கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜர் அவரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரை நினைவு கூர்ந்து அஞ்சலி செய்வதாக மத்திய போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி பதிவிட்டுள்ளார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பிரதமரின் முன்னெடுப்பான ஃபிட் இந்தியா இயக்கத்தில் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் சைக்கிள் பயணம் மேற்கொண்டு மக்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ளுமாறு தமது சமூக வலைதள பக்கத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய கடல்சார் அருங்காட்சியகமான லோதலில் உள்ள தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் 2029ஆம் ஆண்டு நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தமது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வளாகத்தின் முதல் கட்டம் அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பொதுமக்களுக்கு திறக்கப்படும் என்றும் பதிவிட்டுள்ளார். மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஒவ்வொரு நாளும் மரக்கன்றுகள் நடுவோம் என்ற உறுதிமொழியின் தொடர்ச்சியாக போபாலில் உள்ள ஸ்மார்ட் சிட்டி பூங்காவில் இன்று மரக்கன்றுகள் நடப்பட்டதாகவும், மரங்களை நட்டு பூமியின் செழுமைக்கும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் மக்கள் பங்களிக்க வேண்டும் என்று தமது சமூக வலைதள பதிவில் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.